ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம 2 மேட்ரஸ் சம்பந்தமான வீடியோ பண்ணியிருந்தோம். மேட்ரஸ் சம்பந்தமான எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருந்தோம். அது இல்லாம நம்ம யூஸ்க்காக ஒரு மேட்ரஸும் வாங்கி அதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத ரிவ்யூ வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதுல நிறைய பேர் பண்ண கமெண்ட் என்ன அப்படின்னா, இந்த மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ஹீட் ஆகுது, ஸோ ஹீட்டிங் இல்லாத மாதிரியான மேட்ரஸ் சொல்லுங்க அப்படின்றத நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஹீட் பிரச்சனையை வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு மேட்ரஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தபோது இந்த SleepyCat அப்படின்ற பிராண்ட் வந்து ரொம்பவே நல்லா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மள்ட்ட SleepyCatல இருந்து அல்டிமா அப்படின்ற ஒரு மேட்ரஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்ரஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா 4 டிகிரி வரைக்கும் உங்க பாடியில இருக்கிற டெம்பரேச்சரோட இது வந்து மைனஸ்ல வந்து இருக்கும். ஸோ இந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து சால்வ் பண்றதுக்காக ஒரு மேட்ரஸ் வந்து இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ரஸ் தான் நம்ம இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ இந்த பேக்கேஜை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இவ்வளோ பெரிய கட்டில போடுற மேட்ரஸ் இதுக்குள்ள எப்படி ஃபிட் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ இதுல இருக்க யாரெல்லாம் வந்து அவங்க வந்து சக் பண்ணிட்டு ஷிப்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன பேக்கேஜ் வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ நம்ம இதை எடுத்து ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபுல் மேட்ரஸாக வந்து மாறிடும். ஸோ அது எப்படின்றது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற கண்டிஷனில் இது என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் நமக்கு தருது அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு நல்ல மேட்ரஸ் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுதான் பேக்கேஜ். நம்ம இதை ஓப்பன் பண்ணி உள்ள எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து பாக்ஸ் டைப்பில் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்கில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மேட்ரஸ். இப்போ நம்ம வந்து கவரை வந்து ரிமூவ் பண்ணோம்னாலே போதும். இந்த இடத்துல அப்படியே ஒரு ஓட்டை போடுவோம், அவ்வளோதான். யார் உள்ள பிரிச்சு பாருங்கள், இந்த இடத்துல பெருசாக ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, ஃபுல் சைஸுக்கு வந்து மேட்ரஸ் சூப்பராக வந்து விரிஞ்சிருச்சு. இப்போ அந்த மேலே இருக்க கவரை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேட்ரஸில் வந்து நான் கூலாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது எதனால் கூலாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாப்பில் கொடுத்துருக்குற இந்த கூல் டெக் ஃபேப்ரிக் தான் வந்து இந்த கூலிங்க்கு வந்து காரணம். ஸோ அப்படி என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் இருக்க ஹீட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோ கண்ட்ரோல் டெக்னாலஜி மூலமாக இந்த கூல் டெக் ஃபேப்ரிக் வந்து வெளியில் அனுப்பிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிறத விட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு -4 டிகிரி கூலிங் வந்து இருக்கும். பாடி டெம்பரேச்சர் கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா முக்கியமாக இந்த மாதிரி ஃபோம் மேட்ரஸில் வர அந்த ஹீட் பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேப்ரிக் வந்து எதுல இருந்து கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கோல்ட் யான்ல இருந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த மெட்டீரியல்ல யூஸ் பண்ணிருக்க அந்த ஃபைபர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வந்து பில்ட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான ஒரு கண்ட்ரோலான ஃபீல் நமக்கு கிடைக்கும். இந்த ஃபேப்ரிக்ல நம்ம யூஸ் பண்றப்ப வேற ஏதாவது கரைகள் ஏதாவது பட்டுச்சுன்னா ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நீங்க இந்த தாராளமாக இதுக்கு மேலே கொடுத்துருக்க இந்த ஜிப்பர் கவரை நீங்க கழட்டி வந்து இந்த மேலே இருக்கிற இந்த ஃபேப்ரிக்கை மட்டும் நீங்க வந்து தோச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு வந்து இருக்குது. நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண மேட்ரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து கொடுத்துருப்பாங்க, இல்லை வந்து சென்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கன்வீனியன்ட்டாக வந்து இருக்காது நம்ம அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து கொடுத்துருக்கனால நம்ம ரொம்ப சிம்பிளாகவே வந்து ரிமூவ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்குள்ளே உள்ள மெட்டீரியல் எப்படி இருக்குது, அதில் வந்து மேட்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது மாதிரி இதில் மேலே இருக்கிற இந்த ஃபேப்ரிக் மட்டும் இல்லாமல் இந்த சைடு வால்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லினன் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இது உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ப்ரீத்தபிள் மெட்டீரியல் வந்து இருக்குது. இப்போ இதுக்கு இடையில வந்து ஒரு துணி வந்து சரியில்லை அப்படின்னா இதில் உள்ள அந்த ஏர் வந்து வெளியில் போகிறது இந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனை இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீத்தபிளான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பாருங்கள், நீங்களே ஜூம் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்த பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கான அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கீழே போட்டிருக்கும் போது மேட்ரஸ் வந்து மூவ் ஆகிற பிரச்சனைகள் வந்து இருக்காது, அவ்வளோ சீக்கிரம் வந்து மூவ் ஆகாது. ஸோ இப்போ நம்ம சொன்ன விஷயம் இல்லாமல் இன்னொரு விஷயம் கூட வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து டீப் டச் ப்ரெஷர் டெக்னாலஜி அப்படின்றாங்க. அதாவது ஹியூமன் வந்து பார்த்தோம்னா ஒருத்தரும் ஒரு மாதிரியான வெயிட்டில் வந்து இருப்போம். அதே மாதிரி ஒருத்தருடைய உடலோட அமைப்புலையும் ஒரு இடத்துல ஒரு மாதிரி வெயிட் இருக்கும். தலைக்கு ஒரு மாதிரி வெயிட் இருக்கும், அது மாதிரி உடலில் ஒரு வெயிட் இருக்கும், காலில் வந்து வெயிட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எந்த இடத்துல நமக்கு வந்து அதிகமான வெயிட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மேட்ரஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வந்து கொடுத்துருந்தோம் தான் நம்ம வந்து பெயின் இல்லாமல் தூங்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா, அதாவது எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளால தூங்குறது கஷ்டமாக இருக்கும். இப்படி தொங்குற மாதிரி இப்படி மொத்தமாக அப்படி தொங்க விட்டுருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் வந்து ஒரு மாதிரி கிடைக்காது, உடம்பு வந்து வளைஞ்ச மாதிரி ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எப்படி நமக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக தேவைப்படுது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே உள்ள அந்த ஏரியா வந்து நம்ம இதில் படுற இடங்கள்ல நமக்கு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அந்த இடத்துல கொஞ்சம் ஃபிம்மாக இருக்கணும். தலைக்கு வரும்பொழுது அந்த தலைக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லேசாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் வந்து ஒரு விதமான ப்ரெஷர் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம தூங்கும் போது
சரியான முறையில் நம்ம தூங்கலை, சரியான போஷரில் நம்ம தூங்கலை அப்படின்னா நமக்கு தலைவலி வர்றது, இந்த மாதிரியான உடல் சம்பந்தமான நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து நமக்கு வரும். அவர் இந்த மேட்ரஸில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லேயர்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மேலே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ப்ரீதபிள் ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, நான் முதல்ல காமிச்சேன் பார்த்தீங்களா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் லேயர் வந்து ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மிடில் லேயர் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பாட்டம் லேயர் வந்து இருக்குது. ஸோ இந்த டாப் லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் செல் மெமரி ஃபோம் அப்படின்ற ஃபோம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோமோட டைப் வந்து மாறுது. இங்கே வந்து நீங்கள் படுக்கும்போது உங்களுடைய உடம்புல உள்ள அந்த விஷயங்களை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி அந்த மெமரி ஃபோம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சென்டரில் இருக்க அந்த ஃபோம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி ஃபோம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பாட்டமில் இருக்கிற அந்த ஃபோம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஹை டென்சிட்டி ஃபோம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் பாட்டமில் உள்ள ஃபோமுக்கும் மிடில் உள்ள ஃபோமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்சிட்டி லெவல் வந்து கொஞ்சம் மாறுது. அதாவது மிடில் உள்ள ஃபோம் வந்து 32 டென்சிட்டியும் பாட்டமில் உள்ள ஃபோம் வந்து பார்த்தீங்கன்னா 40 டென்சிட்டியும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிம்மாகவும், நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல மீடியமான ஃபிம்மாகவும், மேலே வந்து சாஃப்டாகவும் வந்து இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வேவ் டைப்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. வேவ் டைப்பில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க 2 லேயரில் தான் அந்த வேவ் வந்து இருக்குது. மேலே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து வேவ் வந்து வராது, மேலே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் படுத்துருக்கும் போது டேரெக்டாக அதில் வந்து இப்படி மேடு பள்ளமா அப்படிலாம் வந்து இருக்காது. ஸோ இந்த மேட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0 பாட்டன் டிஸ்டர்பன்ஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னா அது அந்த ப்ரெஷர் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகாது. நம்ம பக்கத்தில் 2 பேர் படுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம திரும்பி படுக்கிறதுனாலையோ இல்லை பக்கத்தில் நம்ம மூவ் ஆகும் போதோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து தூங்கும் போது வந்து அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இப்போ நம்ம பெட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து வச்சுருக்கோம். இப்போ பக்கத்தில் வந்து நான் உட்காடுறேன், எப்படி நான் அதை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு பாருங்கள். திரும்புகிறேன், படுக்கிறேன், புஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெரிய லெவலில் ஒரு வித்தியாசம் இல்லை. இப்போயே வந்து வேறு மாதிரியான மேட்ரஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்டரில் வந்து கீழே ஊற்றிருக்கோம். இவங்கள்ட்ட நம்ம கம்ஃபர்டரும் பில்லோஸும் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதையும் ஓப்பன் பண்ணி எப்படின்றத காமிச்சிடறேன் உங்கள்கிட்ட. ஸோ அதையுமே வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் உள்ளே வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக யார் உள்ளே போகுது, இப்போலாம் சின்னதாக இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்குதுங்க. இருங்க, நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அப்படி போகுது. ஸோ செம்மையான ஃபோம் வந்து உள்ளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த SleepyCat மேட்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் டெக்னாலஜி எனக்கு இதில் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்குற அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸு இதெல்லாம் நம்ம படுக்கும்போது எல்லா நேரத்துலையுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிம் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மீடியமான ஃபிம்மில் வந்து இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஃபிம்மாக வந்து இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் மீடியமான ஃபிம்மாக இருக்குது. இன்னும் சாஃப்டாக இருக்கிற மேட்ரஸ் கூட வந்து இருக்குது. அதே மாதிரி இவங்கள்ட்ட இன்னும் நிறையா வெரைட்டி ஆஃப் மேட்ரஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமா அப்படின்ற மேட்ரஸ். இது இல்லாமல் ஒரிஜினல் மேட்ரஸ்னு ஒன்று இருக்குது, லேட்டெக்ஸ் மேட்ரஸும் வந்து இருக்குது. ஸோ என்ன மாதிரி டைப் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், அது மாதிரி என்ன சைஸில் வேணாலும் நம்ம வந்து அவங்களுடைய சைட்லேயே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அமேசான் இதில் கூட வந்து இவங்கள்ட்ட அவைலபிள் வந்து கிடைக்குது. வேணும் அப்படின்னா நான் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் வேணும் அப்படின்னா கூட அந்த கூப்பன் கோட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மேட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா SleepyCat அவங்க வந்து 10 years வந்து வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 100 days ஃப்ரீ ட்ரையலும் வந்து கொடுக்குறாங்க. ஒருவேளை வந்து உங்களுக்கு 100 daysல வந்து உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. நான் எதிர்பார்த்தோட பெட்டராகவே இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய பில்லோ, அது மாதிரி கம்ஃபர்டர் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். சில பேர் வந்து நீங்கள் நினைப்பீங்க நம்மளுக்கு வந்து இலவம் பஞ்சு தானே பெட்ரு அப்படின்னு சொல்லி, தாராளமாக இலவம் பஞ்சு மேட்ரஸும் வந்து பெட்ரு தான். பட் எல்லா இடத்துலையுமே ஒரிஜினலாக வந்து இருக்கிறது இப்போ கிடைக்கிறது கிடையாது. நிறைய இடத்துல வந்து சும்மா வேறு ஏதாவது ஒரு பஞ்சு அடைச்சி தான் அந்த மாதிரிலாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ ஒரிஜினல் கிடைச்சதுன்னா தாராளமாக அதையும் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அதிகமான பேரால் வாங்க முடியாது, அது கூட காஸ்ட்லியான விஷயங்கள். இப்போ சில விஷயம் ஆர்கானிக்காக இருக்கும், பட் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்காக நமக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படிங்கும்பொழுது அங்கே வந்து நம்ம ஆர்கானிக்காக இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை நமக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா நம்ம தேடி அலைஞ்சு இதை வாங்குறதுக்கு பிரச்சனை கிடையாது, அது நல்லாவும் இருக்கும். இதோட பெட்டர் பாயில் படுத்து தூங்குறது இதோட பெட்டர் அப்படின்றது தான் என்னோட இது. பட் மேட்ரஸ் அப்படின்னு வந்தது அப்படின்னா இந்த மாதிரியான நீங்கள் டெக்னாலஜி உள்ள மேட்ரஸும் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ. ஓகே, நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.